அனைவருக்கும் வணக்கம். சேக்கிழார் போற்றிய சிவனடியார்கள் தொகுப்பு 2 திருச்சிற்றம்பலம். முதற்காண்டம் பாயிரம். மங்கள வாழ்த்து. உலகெலாம் உணர்ந்தோதற்கு அரியவன் நிலவுலாவிய நீர்மேலி வேணியன் அழகில் சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவாம். ஆயிரம் முகத்தான் அகன்ற தாயினும் பாயிரம் இல்லது பணுவலன்று. உயிர்கள் எல்லாவற்றாலும் உணர்தற்கும் ஓதுவதற்கும் அரியவன். அப்படி அரியவனாயினும் தன்னை யாவரும் எளிதில் கண்டு தரிசித்து உயர்ந்திட வேண்டும் என்ற கருணையினால் 3ஆம் பிறை சந்திரன் உலாவுவதற்கு இடமாய் கங்கை நீர் நிறைந்த கடையை உடையவனாகவும் அளவில்லாத ஒளியுறு உடையவனாகவும் திருத்தில்லையில் திருச்சிற்றம்பலத்தே ஆனந்த திருக்கூத்து ஆடுகின்றனவாகவும் உள்ள இறைவனுடைய எங்கும் நீக்கமின்றி மலர்கின்ற சிலம்பணிந்த திருவடிகளை வாழ்த்தி வணக்கம் செய்வோம். உலகெலாம் என்ற திருவாக்கு சேக்கிழார் பெருமானுக்கு நடேச பெருமான் எடுத்து கொடுத்த முதல். அம்முதலினையே முதலாக கொண்டு சேக்கிழார் அத்திருவருளின் வழியே இப்புராணம் பாடி முடித்தனர். எடுக்கும் மாக்கதை இன்தமிழ்ச் செய்யுளால் நடக்கும் மேன்மை நமக்கு அருள் செய்திட தடக்கை 5 தாழ செவி நீள்முடி கடக்கலிற்றை கருத்துள் இருத்துவாம். இந்நூல் உயிர்களை பிறவிக்குழியிலிருந்து மேலே தூக்கிவிடும் அந்த தன்மையுடையது. இனிய தமிழ் பாட்டுகளாக இனிதாக நிறைவேற்றி நமக்கு மேன்மையை அருள் செய்யும் அடியார்களுடைய வலிய வினைகள் யாவையும் போக்கி அருள் புரிந்திடுவதற்கு தினமும் பரப்பும் பொருந்திய 5 கைகளும் அவர் குறைகளை கேட்டு இடையூறு இல்லாமல் அருள் புரிந்திட தாழ்ந்த செவியும் உடையவராய் உள்ளார். விநாயகப் பெருமான் தம்மை நினைப்பவர்களுக்கு வரும் எல்லா இடையூறுகளையும் போக்கி அவர்கள் எடுத்த காரியங்களை இனிதாக முற்றுவித்திடும் தன்மை உடையவர். சேக்கிழார் தனக்கு இடையூறு ஏதும் வாராது என்று அறிந்திருந்தார். ஆயினும் ஆன்றோர்களின் ஆச்சாரம் பாதுகாப்பதற்கும் உலகுக்கு அறிவுறுத்துவதற்குமாக இங்கு விநாயகர் வணக்கம் செய்தார். விக்கினங்களை நீக்குகின்றவர் ஆதலின் விக்கின விநாயகர் என்று அவருக்கு பெயராயிற்று. சொல்லால் இனிமை, இலக்கணங்களாலும் பொருளாலும் இனிமை, இறைவனை சுட்டி காட்டுகின்ற இயல்பாலும் இனிமை தந்திடும் தமிழ்ச்செயுள். திருக்கூட்ட வாழ்த்து. மதிவளர் சடைமுடி மன்றுளாரை முன் துதி செய்யும் நாயன்மார் தூய் சொன்மலர் பொதிநலன் நுகர்தரு புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கிச் செல்கவே. திருச்சிற்றம்பல வாணரின் சடைமுடி பிறை வளர்தற்கு இடமாக உள்ளது. நினைந்து நினைந்து வழிபடும் நாயன்மார்களுடைய தூய சொல்மலரின் நலத்தினை அனுபவிக்கும் தூயவர்களாகிய அடியார்களது பெருந்திருக்கூட்டமானது இறைவனுடைய ஆணை வழியே உலகில் விளக்கமடைந்து வெற்றி பெறுவதாகவே. ஆணவமல மறைப்பிலே கிடக்கும் உயிர்களுக்கு நல்லறிவு விளக்கம் செய்து தன்னை அடையும்படி செய்கிறான் இறைவன். நினைக்கின்ற, துதிக்கின்ற, செய்கின்ற என்று 3ஆக பகுத்து மனம், வாக்கு, காயம் என்ற 3ஆலும் பணி செய்கின்றவர்கள் நாயன்மார்கள் ஆவார்கள். தேவர் முதலியோர்க்கு முன்னே சென்று துதிக்கும் உரிமையுடையவர்கள். சிவபெருமானது திருவடி சம்பந்தமுடையவர்களே ஏனைய யாவர்க்கும் தலைவர் ஆவர். அவர்களே நாயன்மார்கள், அடியார்கள். நாயனார் என்பது எல்லாருக்கும் தலைவராயின்மை பற்றி சிவபெருமானுக்கே உரிய பெயர். அவரது பெயர் அவரை சார்ந்த அடியார்க்கும் ஆயிற்று. உள்ளும் புறமும் தூய்மை உடையவர்கள், மாசிலாத மணி திகழ் மேனிமேற் பூசு நீரு போல் உள்ளும் புனிதர்கள் நாயன்மார்கள். அருகிய தூய தேவாரம், திருவாசகம் ஆகிய தூய சொற்களாகிய மலர்களிலே புதிந்த நலமாகிய
சிவபெருமானது புகழ் சிறப்புகளை எண்ணி எண்ணி திளைத்து அனுபவிப்பவர்கள். நாயன்மார்களைப் பற்றி தூய சொல் என்று உரைப்பினும் அமையும் அத்தகைய புனிதம் நிறைந்த பேரவையாகும். அடியார்களது திறங்களை அனுபவிக்கும் பெரும் சபை பெரும் திருக்கூட்டமாகும். அளவற்ற பெருமை உடையவர்களாகிய அளவில்லாத அடியார்களின் புகழ்களை எப்படி எடுத்துச் சொல்ல முடியும்? பெரும் அமிர்தமாகிய பார்க்கடலை உற்றுக்காண வேண்டுமென்கின்ற உண்ண வேண்டுமென்கிற பேராசை கொண்ட ஒரு நாயினை போல்கின்ற தன்மையுடையேன் யான். ஆதலின் அரிதற்கரிய பெருமை வாய்ந்த திருத்தொண்டர்களுடைய ஒப்பிலா சிறப்பினை எடுத்துச் சொல்ல முற்படுகிறேன். செம்மேனி எம்மான் ஆகிய நடராச பெருமானுடைய திருப்பேரம்பலமாகிய சபையை பொன்னால் வேய்ந்து அணி செய்த சோழர் பெருமானாகிய உலகிலே நீடூழி நிலைத்த புகழுடைய அனபாய சக்கரவர்த்தியரது அரச சபையானது இவ்வுரையை ஏற்றுக்கொள்ளும். அனபாயன் என்ற 2ஆம் குலோத்துங்க சோழன் தில்லையிலே பேரம்பலத்திற்கு பொன் வேய்ந்தார். சிற்றம்பலம் வேறு, பேரம்பலம் வேறு. அந்நாளில் சோழவள நாடு அனபாயனது ஆட்சி காலத்தில் ஓங்கி உயர்ந்து விளங்கியது. ஆகவே சேக்கிழார் தம்மை ஆதரித்த அனபாயன் திருப்பெயரை 11 இடங்களில் பதிவு செய்துள்ளார். புற இருளை போக்கும் செங்கதிரவன் போல் திருத்தொண்டர் புராணம் ஆணவமாகிய அக இருளை போக்கும் மாக்களையெல்லாம் மக்களாக்கும். அடுத்த தொகுப்பில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.